மகளிர் உரிமை தொகை வாங்குகின்ற குடும்பங்களில் விதவை பென்ஷன், முதியோர் தொகை உள்ளிட்ட அனைத்தும் நிறுத்தப்பட்டதால் மக்கள் அவதியடைந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் வளர்மதி குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் தெற்கு பகுதி செயலாளர் கோல் ரவி தலைமையில் கீழ்கேட் ஆலடி பிள்ளையார் கோவில் தெரு அருகே தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சோமசுந்தரம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக செய்தி தொடர்பாளருமான வளர்மதி கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் பேசுகையில் மகளிர் உரிமை தொகை, முதியோர் மற்றும் விதவை பென்ஷன் உள்ளிட்ட நலத்திட்டங்களில் பலருக்கு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய சோமசுந்தரம் அனைத்து பெண்களுக்கும் நிதியுதவி வழங்கப்பட வேண்டும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தனது கடமையை சரியாக நிறைவேற்றவில்லை என்றும் தெரிவித்தார். கூட்டத்தில் பெண்களுக்கு பட்டு சேலைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.